வலியூர் குன்னு கிராமத்துல தாமுங்கிற விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தாமுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரு ரொம்ப கடினமா உழைக்கிற ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு. தாமு அவரோட மனைவி மற்றும் அவரோட 2 சின்ன குழந்தைங்க கூட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. தாமு மற்றும் அவரோட குடும்பம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நிலத்துல காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அதை வித்து வர வருமானத்துல தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. தாமு மற்றும் அவரோட குடும்பமும் சிரிச்சு சந்தோஷமா நிலத்துல வேலை செய்யறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அப்பா, நான் வெண்டைக்காவை உடைக்கிறேன். நான் உங்களுக்காக சுரக்க பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, இந்த புடலங்காய் இன்னும் சரியா வளரவே இல்ல. இத நாம அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம். பசங்களா, ஜாக்கிரதை, விழுந்துராதீங்க. பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், பூசணிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். தேங்காய், மாம்பழம், எலுமிச்சை இருக்கு. வாங்க, வாங்கிக்கோங்க. அப்பா, நான் உங்ககிட்ட சொன்ன புத்தகத்தை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. அப்பா, எனக்கு கலர் பென்சில் வேணும். சரி, மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? டாடா. அட, உனக்கு என்னாச்சு? பயப்படாத. என்ன? வந்து அதை எடுத்துட்டு போ. தாமதம் பண்ணாம தாமு அவர்களோட காய்கறிகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு. தாமு அவரோட காய்கறிகளை ஒரு காய்கறி கடையில எப்பவும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாரு. வா தாமு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கடைக்காரண்ணா. என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாரும் தாமு கொண்டு வர காய்கறி எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணா, என் நிலத்துல நான் எப்பவும் ரசாயனங்களை பயன்படுத்தாம காய்கறிகளை விளைவிக்கிறேன். அதுக்கு பதிலா இயற்கை உரங்களை தான் போடுறேன். என்ன இருந்தாலும் தாமு, உன்னுடைய இந்த காய்கறியால என்னுடைய வியாபாரமும் அதிகமாயிடுச்சு. நாம நல்ல பொருளை வித்தோம்னா மக்களும் வந்து வாங்குவாங்கல்ல. சரியா சொன்ன. சந்தைக்கு போக கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில இருந்த காட்டு வழி பாதை ரொம்ப பயங்கரமானதாக இருந்தது. ஆனா பல ஆண்டுகளா இந்த வழியில போயிட்டு வர்றதுனால தாமுக்கு இந்த வழிய பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்தது. அட, இந்த யானை நடுப்பாதையில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. அச்சச்சோ, அது என் வண்டி பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. அட, இது என்ன? யானை கண்ணுல கண்ணீர் எப்படி? சரி, என்னவோ, எதுவா இருந்தாலும் என்னன்னு நான் போய் பார்க்கறேன்.
இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன அதுக்கு உதவி பண்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. போய் என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். அட, இந்த யானை என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? அச்சச்சோ, இந்த பள்ளத்துல இந்த சின்ன யானை எப்படி விழுந்தது? இந்த மாதிரி மோசமான வேலையை யாரு பண்ணிருப்பாங்க? அது சரி, இப்ப நீ என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். தாமு சீக்கிரமாவே அந்த யானைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக வனத்துறை அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. கவலைப்படாத, நாங்க கண்டிப்பா உன் குட்டிய காப்பாத்திடுவோம். இல்லங்க. தாமு, இந்த உலகத்துக்கு விருப்பத்தோட நல்ல காரியங்களை செய்யற உன்ன மாதிரி ஆள் தான் வேணும். நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அத்தனை நாளா யாசை எனக்கு யானை
யானைக்குட்டி யானைக்குட்டி உனக்கு நாவப்பழம் வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? என் கூட விளையாடுறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. ஐயே, அதுவா விஷயம்? நான் காலையில இருந்து இங்க எல்லாம் தேடினேன், இங்க யாரையுமே காணல. அதோ அந்த அத்தி மரத்துல எவ்வளவு குரங்குங்க பாரு. உனக்கு அவங்களோட விளையாடலாமே. உண்மையா? ஆமா, அவங்க அங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க, ஊஞ்சலாடி விளையாடுறாங்க, அப்படி எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அப்படின்னா நானும் அங்க போறேன். கிளி பொண்ணு, நாம அப்புறமா சந்திக்கலாம். நண்பர்களே, அதை பாத்தீங்களா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானை வரா. நண்பர்களே, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? என்ன, உன்னையே சேர்த்துக்கவா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி தும்பிக்கை இருக்கிற ஒரு யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற ஒரு யானை வரா. நண்பர்களே, என்னையும் உங்க கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோம். உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி ஊஞ்சலாட தெரியுமா? தெரியாது. உன்னால இப்படி வால்ல ஆட முடியுமா? அதுவும் தெரியாது. இது கூட தெரியாதா? அப்ப எடுத்த காலி பண்ணு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. நில்லுடாங்க, நில்லு நில்லு நில்லு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. என்னாச்சு? குரங்கு குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். நண்பர்களே, எல்லாரும் ஓடி வாங்க. டேய், கையில புடிடா. எட்ட மாட்டேங்குது. டேய், எகிரி நல்லா புடிடா. டேய், வாலே பிடி. டேய் முட்டாள், உன் வால்ல இல்லடா, ஏன் வால்ல புடி. எட்ட மாட்டேங்குது.
குதிச்சு பிடி. எட்ட மாட்டேங்குது. ஓ, வந்துட்டு இருக்கான். டேய் குதிடா, நல்லா எகிரி புடி. என்னாச்சு நண்பர்களே? எங்களோட குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல. நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? யானைக்குட்டி சரியான நேரத்துல வந்ததுனால குரங்கு குட்டிய காப்பாத்த முடிஞ்சது. யானைக்குட்டி, கேலி பண்ணனதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. என்னோட பேச மாட்டியா? இல்ல நண்பர்களே, எனக்கு யாரோட பகை இல்லை. இனி விளையாட என்னையும் சேர்த்துக்குவீங்களா? இன்னில இருந்து நீதான் எனக்கு உயிர் நண்பன். இருந்தா ஓடுறா இங்க இருந்து. மாம்பழம் கேக்குதா? ஐயோ, என்னடா பண்ற நீங்க? நில்லுடாங்க, சொல்றது கேளு. ரொம்ப குறும்பு. கீ 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 கீ. ஐயோ வேண்டாம், அப்படி செய்யாத. என் குழந்தைங்க கீழே விழுந்து செத்துடும். டேய், என்ன கொடுமை செய்றடா நீ? குருவி குஞ்சுக கீழே விழுந்து செத்து போயிடுண்டா. அந்த அம்மா குருவிக்கு எவ்வளவு வருத்தமாச்சு. மன்னிச்சுக்க குருவிமா, இவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். கண்ணு, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு ஜீவனையும் நம்ம தொந்தரவு பண்ணவே கூடாது. ஐயோ, ஆபத்து ஆபத்து! ஒரு ஆனைக்குட்டி இந்த பக்கம் வருது. வர வழியெல்லாம் மிதிச்சு நாசம் பண்ணி வரா. எல்லாரும் ஓடி போங்க. பறந்து போ, பறந்து போ, போ போ. பட்டாம்பூச்சியும் பறந்துடுச்சு, பூவெல்லாம் பறந்துடுச்சு. சிந்திக்க இனிமே நேரமே இல்ல. எல்லாரும் பொந்துல இருந்து வெளியே வந்து தப்பிச்சிடுங்க. அப்போ நம்ம பொந்தல்லாம் சீக்கிரம், அதெல்லாம் மறந்துடு. இப்போ உயிர் தான் முக்கியம். சீக்கிரம் சீக்கிரம், யானை இங்க வந்துடுச்சு. சீக்கிரமா வாங்க.
கடைசியில அவங்க குட்டி யானைக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானம் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து குளத்தங்கரையில சந்திச்சு பேசினாங்க. இந்த குட்டியான ஒரு கொடுமையானவன். நம்ம ஒதுங்கி போனாலும் அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். ஆமா ஆமா, ஆனா அவனை எதிர்க்கிற சக்தி நமக்கு இல்லையே. அவனை எதிர்க்க நமக்கு சக்தி இல்லை, ஆனா மூளை உபயோகிச்சு அவனை எதிர்க்கலாம். அதுக்கு யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். இங்க பக்கத்துல ஒரு சுண்டலி இருக்கா. அவ என் ஃப்ரெண்ட். நம்ம பிரச்சனை அவள்கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பா உதவி செய்வோம். நமக்கு போலாம். உங்க பிரச்சனை கேட்கும் போது எனக்கே பாவமா இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அந்த கொடுமைக்கார யானைக்குட்டியை நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் எல்லா குறும்புகளும் செஞ்ச பிறகு குட்டி யானை ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தது. நீ ரொம்ப பொல்லாதவன் இல்ல? சரி, இவனோட துதிக்கையில முதல்ல போதுக்கலாம். அப்புறம் அவனோட துதிக்கையை கடிக்க ஆரம்பிக்கிறேன். மத்தவங்கள கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுறான் தானே நீ? அவங்களோட வலி நீயும் புரிச்சுக்கோ. நீ சொன்னது சரிதான். நான் நிறைய கொடுமை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் துரோகம்னு நான் நினைச்சதே இல்லை. எனக்கு எல்லாம் தமாஷாவே இருந்தது. தப்பா நினைக்காத. அவங்க வழியெல்லாம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இனிமே யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு.